தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஒரு 60 ஆண்டு கால தாம்பத்தியம். ஒரு 7-8 பிள்ளைங்களை பெற்று 15-20 பேர பிள்ளைங்க. தாத்தா ஒரு 85 வயசில் செத்து போகிறாரு. நல்ல சாவு. 85 வயதில் எல்லாம் வெளிநாடுகளெல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது. எல்லாம் வர்றாங்க. இருந்து 3 நாள் பெருஞ்சாவு கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும், அந்த பாட்டியை சுற்றி பேத்திமார்கள் பேரன்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள். பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையார். 16 பேரம் பேத்தி, 7 பிள்ளைங்க எல்லாம் பண்ணி 2 கொள்ளு பிள்ளையெல்லாம் வேற இருக்கு. தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க, நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமானவர், எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார், நாங்கள் அப்படி இருப்போம், அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன், எனக்கு ஒன்றா அவர் செய்வார், எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி என் மாமனார் மாமியாரெலாம் அது பல பொய் சொல்லும் பாட்டி இருந்தால் அதை சொல்லும். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. புரிஞ்சிக்கவே முடியாதனால தான் 60 வருஷம் சக்ஸஸ்ஃபுல் லைஃபு. புரிஞ்சுட்டு இருந்தால் 3ஆவது வருஷம் புட்டுக்கிட்டு போயிருக்கு. நீங்கள் எதுவும் போட்டிலாம் நடத்தலை, அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி. அதனால தான் சண்டை வருது. கணவன் மனைவிக்குள்ள எங்கேருந்து சண்டை வருது? தேவையில்லாமல் இந்த ஏன் கேள்வி கேட்குறதுல தான். அவர் நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் யாரையெல்லாம் பிடிக்காது, அவர் தங்கச்சியை பிடிக்காது ஏன் தங்கச்சியை பிடிக்கும், இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்க கூடும். ஆனால் ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார். உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார். வழக்கமாக ஒரு இட்லியும் மலாப்படியும் பிடிக்கும். பெரிய சண்டையெல்லாம் வரணும், ஒரு ரீசன்லாம் வராது. மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது, சின்ன சண்டைகள் தான் காரணம். அதனால தான் சொல்கிறேன், சின்னது எல்லாத்தையும் தட்டி விட்டுறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அதெல்லாம் அதை அப்படியே விட்டுணும்பாங்கல்ல. அந்த மாதிரி சரி தொலை, இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார், நாளைக்கு கரெக்ட் பண்ணிங்க, ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் வச்சா போவேன், சின்னதாக சண்டையை போட்டு முடிச்சு விட்டுறணும். என்ன வச்சதை சாப்பிட்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன புதுசாக பேச்சு அப்படின்னா என்னென்னா, நீ வச்சதை சாப்பிட்ற புள்ளேன்னு நான் புரிஞ்சுட்டேன். இனிமேல் என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்கப்படாது. அந்த 10 வருஷம் உப்போட தின்னுட்டான், தொலையுது. ஒரு நாள் திடீர்னு வருது, எத்தனை நாளாக சொல்லாமல் இருக்கேன், சாப்பாடு நல்லா இல்லைங்கிற. அப்போ வச்சதை சாப்பிட்டு போகிற புள்ள நீ என்னதுக்கு இப்போ மாறுற? அப்போ பிரச்சனை அவர் மாறியதல்ல, அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது. நான் உன்னை புரிந்து வச்சிருக்கேன்ல, அந்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடந்துக்கலாம். அப்போ என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே.